நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு இந்த காலை வேளையில் 1ஆம் தேதியில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவனாகிய கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் புது பெலனை அடைந்து கொள்வார்கள். நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையானது கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறது. காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சத்தைப் போல இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கற்பனையினாலே கழுகு உயரை பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ என்று சொல்லுகிறது. உயர்ந்த எண்ணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் சிந்தனைகளிலும் செயல்களிலும் பேச்சுகளிலும் தேவனுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி உயர்ந்த சிந்தனைகள், ஆசீர்வாதமான பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள சிந்தனைகள் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா கொலோசியர் 3:1-2 சொல்லுகிறது, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக யோபு 39:28ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்திலே நம்ம தங்க வேண்டும். கழுகு எப்படி கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் என்று சொல்லி இருக்கிறது. தேவ சமூகத்தில் நம்ம தங்கி இருக்க வேண்டும். என காத்திருக்குதல் நமக்கு ஒருவேளை இருதயத்தை இழைக்க பண்ணினாலும் கர்த்தர் நாம் விரும்புகிற காரியத்தை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கழுகு போல நாம் எப்பொழுதும் தூர பார்வை உடையவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 39:29 சொல்லுகிறது, அங்கே இருந்து இரையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். கழுகு போல என கர்த்தருக்கு காத்திருந்து போது கழுகு போல பலனடைந்து அப்படிங்கும்போது உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களாகவும் தேவ சமூகத்தில் தங்கியிருக்கிறவர்களாகவும் தூர பார்வை உடையவர்களாகவும் நாம் இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நோவா, ஆபிரகாம், இன்னும் மோசே, இன்னும் விசுவாச வீரர்களுடைய பெயர்களை அதிகமாக அங்கே நாம் பார்க்க முடியும். அவர்கள் அடையாத ஒன்றை அங்கே அவர்கள் எபிரேயர் 11:13 சொல்லுது, இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அப்படி தூரத்தில் அவர்களை அதை கண்டார்கள். அப்போ கழுகு போல நாம் வரும் காரியங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ள நாம் நம்முடைய தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கழுகு மற்ற பறவைகளை விட வேகமாக பறக்கக்கூடியது. தேவனுக்காக வேகமாக செயல்படுகிறதை அங்கே நாம் காண முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகு போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தர் நம்மை காத்திருக்கிறவர்களை எழும்ப பண்ணுகிற தேவன். உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களையும் தேவ சமூகத்தில் தங்கியிருக்கிறவர்களையும் தூர பார்வை உடையவர்களையும் வேகமாய் செயல்படுகிறவர்களையும் ஆண்டவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். நம்முடைய நாட்களிலே இந்த வசனங்களை நாம் கைக்கொள்ளுவோம். நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தரே நமக்கு பலனாய், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன், இதனால் வரைக்கும் அடையாத புது பலனை அடைந்து இந்த புதிய மாதத்தில் புதிய பலனை, ஆவிக்குரிய பலனை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் சோர்ந்து போகாமல் இளைப்படையாமல் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி முன்னேறுவோம். மற்றவர்களையும் நாம் நடத்துவோம்.
கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.